ஹாய், எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃப்ரெண்ட் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார். இந்த ஆஃபர் லெட்டர் ஓகே பிரதர் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அவருக்கு ஆஃபர் லெட்டர் என்ன பேசிக்ஸ் அது 3000 அதர் அலவன்ஸ்லாம் சேர்த்து 4300 போட்டிருந்தாங்க. அவர் வந்து சவுதியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளினிக் இண்டஸ்ட்ரியல் நர்ஸாக வராரு. கிளினிக்கில் தான் ஃபஸ்ட்டு வச்சுருப்பாங்க. 2 weeks 1 month வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு பேசிக் சேலரி எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ ஆஃபரில் 3000 அது மட்டும் தான் வரும். நீங்கள் இண்டஸ்ட்ரியல் சைடு உங்களை போட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து 4.3 அதுக்கு மேலே ஓவர் டைம் இருந்தால் 4.3க்கு மேலே கூட வரலாம். என்னை பொறுத்தவரைக்கும் பேசிக் சேலரி ரொம்ப 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 கம்மி. பட் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் சைட் போட்டாங்க உடனேனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தாராளமாக வரலாம். இல்லை இண்டஸ்ட்ரியல் சைட் போட மாட்டாங்கன்னா நீங்கள் கிளினிக்கில் உங்களை வச்சுட்ருக்காங்க 2-3 மாதம் 4 மாதம் கிளினிக்கில் வச்சுருக்காங்க. அந்த 4 மாதமாக உங்களுக்கு பேசிக் சேலரி வெறும் 3000 மட்டும் தான் வரும். ஸோ அதை நம்ம சாப்பிட்றது மொபைல்ஸ் எல்லாமே அதை தான் பார்த்தணும். உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா எப்படி நம்ம அதை கிளியர் பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை சீனியரோ ஜூனியரோ கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தர் வந்து சவுதி அரேபியாவிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் இங்கே வரப்போகிற ஹாஸ்பிட்டல் நேமை சொல்லி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரலாமா வேணாமான்னு சொல்லி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்க. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லை அப்படின்னா உங்கள் ஏஜென்ட்கிட்டே நீங்கள் வந்து கேட்கலாம். சார் நான் போகிற ஹாஸ்பிட்டலில் யாருன்னா ஸ்டாஃப் இருந்தால் கொடுங்க, எனக்கு போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவங்ககிட்ட நான் பேசி டீட்டெயில்ஸாக கொஞ்சம் தெரிஞ்சுட்டு அப்புறமா நான் போகிறேன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க நம்பர் கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா சொல்லுவாங்க. நம்ம ஸ்டூடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றி அவங்க நர்சஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேங்க. பாய்.